மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஆகஸ்ட் 16. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் குடிக்கிறவனுக்கு தண்ணீரையும் கொடுப்பது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் இருக்காது. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை வருஷம் நீங்க சிறைச்சாலையில இருக்கிறது போல சிறையிருப்புல இருந்தாலும் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. கர்த்தாவே, எனக்கு நீர் இரங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். கர்த்தாவே, எனக்கு நீர் இரங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். மிகுந்தவும் இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். மிகுந்தவும் இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே. இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே இல்லையே.
கோபமோ உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். கர்த்தாவே உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன். இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன். இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவகோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவகோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிதே. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிதே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119:58 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். இந்த சங்கீதக்காரனுடைய இந்த நல்ல ஜெபத்தை இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும் கர்த்தாவே என்று ஆண்டவரை நோக்கி மனதுருக்கத்தோடு கெஞ்சுதலோடு இந்த சங்கீதக்காரன் விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான். யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அண்ணனுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தான் அபகரித்து கொண்டு வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறான். அங்கு அவன் ஓடிப்போய் பல வருடம் அடிமைத்தனத்தில் வேலை பார்த்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கும் மாமன் வீட்டிலும் இருக்க முடியாத ஒரு நெருக்கடி அவனுக்குள் வந்துவிட்டது. அவன் அங்கிருந்து கிளம்பி அவன் வரும்பொழுது அவனுடைய இருதயத்தில், எப்படி நான் என்னுடைய அண்ணனை எதிர்கொள்ளப் போகிறேன், என் அண்ணனை நான் எப்படி சந்திப்பேன், அவர் மிகுந்த கோபத்தோடு இருப்பாரே, என்னை அவர் பார்த்துவிட்டால் எனக்கு எந்த தீங்கு நடக்கப் போகிறதோ தெரியவில்லை என்று சொல்லிதான் ஒரு ராத்திரியிலே பிந்தி தனித்திருந்து ஆண்டவரோடு கூட முழு இருதயத்தோடு தேவனுடைய தயவுக்காக கெஞ்சுகிறான். ஆண்டவரே, நீர் மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர் அவனை சந்தித்து அவனை சரிப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொண்ட இந்த காரியத்திற்காக என்ன என்று சொல்லி, இந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி அவனோடு இடைப்பட்டு அவன் தன் தவறுகளை சரி செய்து கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். ஏனென்றால் என்னுடைய அண்ணன் வந்து என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முற்றிலும் முறியடித்து விடுவானோ, அழித்து விடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன். நீர் சொல்லியிருக்கிறீரே, உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல ஆக்குவேன் என்று சொன்னீரே என்று அந்த வாக்கை ஆண்டவருக்கு அவன் நினைவுபடுத்தி, ஆண்டவர் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது, உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போல ஆக்குவேன் என்று நீர் சொன்னீரே, அப்படி இருக்க என்னுடைய அண்ணன் என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடித்து விடுவானோ, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவானோ என்ற பயம் சூழ்ந்த நிலையில் முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன். உம்முடைய வாக்கு உன் சந்ததியை
கடற்கரை மணலை போல் ஆக்குவேன் என்று நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைத்து அந்த வாக்கின்படி எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி முழு இருதயத்தோடு தயவுக்காக கெஞ்சுகிறான். அப்படி அவன் கெஞ்சின போது யாக்கோபனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்து விட்டது பாருங்கள். ஆண்டவர் அவருடைய தயவை நாடின ஒருவரையும் அவர் தள்ளிவிடுவதே இல்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கலாம், தள்ளாடி கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற இந்த விதமான போராட்டங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய தயவுக்காக நீங்கள் முழு இருதயத்தோடு கெஞ்சுகிற போது, ஜெபிக்கிற போது, நீங்கள் சந்தித்து வருகிற இந்த இக்கட்டான நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றி, அன்றைக்கு ஏசா அந்த யாக்கோப்பை சந்திக்கும் போது நிலைமை மாறி எப்படி கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு அழுது ஒப்புரவாகி சமாதானத்தோடு பிரிந்து போனானோ அதே போல சூழ்நிலைகள் மாறி போய்விடும்படியாக முழு இருதயத்தோடும் ஆண்டவருடைய தயவுக்காக கெஞ்சுகிற, உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தயவு பாராட்ட அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே ஏதோ ஒரு காரணத்தில் முழு இருதயத்தோடு உடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, நான் இப்பொழுது சிக்கி இருக்கிற இந்த சிக்கல்களில் இருந்து, அகப்பட்டிருக்கிற இந்த இடுக்கண்களில் இருந்து என்னை காப்பாற்றி மீட்டுக்கொள்ளும், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி எங்களோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இக்கட்டான நிலைமைகளை நீர் அறிந்து, அவர்கள் எந்த காரியத்தில் உமது தயவுக்காக கெஞ்சி உமது வாக்கை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அனுகூலமான அற்புதத்தை அவர்களுக்கு செய்து, அவர்கள் சந்தித்து வருகிற இக்கட்டான பாதையிலிருந்து அவர்களை காப்பாற்றி, நிலைமைகளை சூழ்நிலைகளை மாற்றி எல்லாவற்றையும் அற்புதமாக முடிய பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.